ஒரு வருஷமா ஒரே பதிலத்தானே ஒட்டுமொத்த குடும்பமும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்க பேச்ச நம்ப நான் ஒண்ணு கிறுக்கேன் இல்ல. எனக்கு சுவடி வேணும். சுவடி எங்க இருக்குங்கிறது உன் மகளுக்கு தெரியும். நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன். சுவடிய கொடுக்கணும். இல்ல உன் பேரன் உயிரோட இருக்க மாட்டான். ஜாக்கிரதை. ஐயா, யார் இவரு? என்ன கேட்கிறாரு? என் வீட்டுல வந்து நின்னு என்னையே கேள்வி கேட்கிறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. எல்லாம் என் தரையெழுத்தையா, தரையெழுத்து. வடிவு, வடிவு, அவனை என்ன சொல்லி அனுப்புனீங்க? நான் எதுவும் சொல்லி அனுப்பலமா. அந்த ஓலைச்சுவடி இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நான் சொன்னதும் இல்ல. அது இங்கதான் இருக்குது. நாளைக்கு வருவேன். அந்த ஓலைச்சுவடியை கொடுக்கலன்னா உன் பேரை உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாமா. ஐயோ ஐயோ கடவுளே, அந்த கொலைகாரன் சொன்னபடி செஞ்சிருவானே. நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய எப்படி காப்பாத்துவேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருந்தா அவ வேண்டான்னு விட்டுற மாட்டாமா. அந்த சுவடிக்காக அவன் என்ன வேணும்னாலும் செய்வான். பேசாம அந்த சுவடியை தூக்கி அவங்கிட்ட கொடுத்து தொலைச்சிடுமா. ஆமா வடிவ, அவனுக்கு கோபம் வந்து ஏதாவது பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள அந்த சுவடை எல்லாம் தூக்கி கொடுத்துடுமா. சொன்னா நம்புங்கம்மா, அந்த சுவடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. அவரு உயிரோட இருந்த வரைக்கும் சுவடி அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவரு செத்த பிறகு சுவடி எங்க போச்சுன்னே எனக்கு தெரியாது. இல்லாததை கேட்டா நான் எங்க போவேன்? அழாதம்மா வடிவு. அது யார் கையில் இருக்குதோ எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். நாம தேடி வந்த ஓலைச்சுவடிய கருப்பண்ணசாமி எதுக்கு கேக்குறான்? அக்கா, வந்தவன் யாரு? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவனால உங்களுக்கோ இல்ல வளவனுக்கோ எதுவும் நடக்காது. அதுக்கு நான் பொறுப்புக்கா. நீங்க அழாதீங்கக்கா, அழாதீங்க. இல்ல மூசா, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஒரு கொலை பாதக. என்ன வேணாலும் செய்வான் மூசா. செய்யட்டுமே, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். நீங்க கவலைப்படாம போங்கக்கா. அட போங்கக்கா. தாயே அகிலாண்டேஸ்வரி, என் தங்கச்சிக்கு ஊன நீங்க வேண்டி நான் செய்யற இந்த பிரார்த்தனை ஏத்துக்கிட்டு என் தங்கச்சிய சீக்கிரம் குணப்படுத்து தாயே. சுதா, ஏன் கண் கலங்குற? இல்லைண்ணா, உன் வேண்டுதல் ரொம்ப கஷ்டமானதுண்ணா. உன்னால ஒத்த காலில் நிற்க முடியுமாண்ணா? கண்டிப்பா என்னால முடியும் சுதா. நம்ம ஹேமாவுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? அவளுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சு அவ நல்லா பேச ஆரம்பிச்சா நமக்கு தானே சந்தோஷம். அதுக்கு இல்லைண்ணா, ஒரு நாள் முழுவதும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நீ நிற்கிறது ரொம்ப கஷ்டமானதுண்ணா. நம்ம ஹேமாவுக்காக கண்டிப்பா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவேன். அம்மன் அருள் இருக்கு, நல்லபடியா எல்லாம் முடியும். நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் பிரார்த்தனை ஆரம்பிக்கிறேன்.
பால் சுடுதான்னு நான் வேணும்னா கீழே தண்ணி ஊற்றட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஹேமா பசி தாங்க மாட்டா. நீங்க 2 பேரும் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் இங்கே கஷ்டப்படும் போது நாங்கள் எப்படிண்ணா போய் சாப்பிட்றது? நாங்களும் இங்கேயே இருக்கோண்ணா. சுதா, அண்ணன் சொல்றத கேளுமா. நம்ம ஹேமா பசி தாங்க மாட்டா. அவளை அழைச்சிட்டு போய் சாப்பாடு ஊட்டுமா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீட்ல பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் அப்படியே இருக்கு. இங்க வந்து என்னமோ பெரிய தவசை மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை சித்தி. நம்ம ஹேமாவுக்கு சீக்கிரமே கண்ணு தெரியணும், வாய் பேசணும். அதுக்காகத்தான் இப்படி நிக்கிறதா நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் சித்தி. ஆஹா, நான் போகாத கோயிலா, பார்க்காத சாமியா, வேண்டாத வேண்டுதலா? என்ன பண்ணாலும் அந்த சாமிக்கு இவ மேல இறக்கமே இல்ல. அவ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவளுக்காக நாம பண்ணாம வேற யார் சித்தி பண்ணுவாங்க? டேய், வாய் மூடுறா. பெத்தவனா எனக்கே நீ புத்தி சொல்றியா? அரஞ்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். வீட்ல வேலை எல்லாம் போட்டபடி இருக்கு. வந்து வேலையை பாடுறா. சித்தி, நம்ம ஹேமாவுக்காக சித்தி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுருங்க. என்னடா ஒரு நாள்? சொன்னதை கேட்காம எதுத்தா பேசுற? உன்ன சித்தி வேணாம் சித்தி, அண்ணன் அடிக்காதீங்க. அண்ணனுக்கு பதிலாக நான் வந்து வேலை செய்கிறேன். எந்த கழுத செஞ்சா என்ன? வேலை முடிஞ்சா சரி. போன உங்க அம்மா உங்களை பெத்து போட்டுட்டு என் தலையில கட்டிட்டு போயிட்டா. நீங்க என்னடானா கோயில வந்து கிடக்குறீங்க. கேட்டா எல்லாம் என் மகளுக்காகன்னு சொல்றீங்க. என் மக மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? வாடி தள்ளு. என்னடி வேடிக்கை பாக்குற? அண்ணங்கிற பாசமா? கழுத வந்து தொலை. அம்மா தாயே, என் தங்கச்சிக்கு சீக்கிரமே கண்ணு கொடுத்து அவளை பேசவும் வை தாயே. எங்க சித்தியோட மனசையும் மாத்தி அவங்கள எங்க மேல பிரியமா இருக்க வை தாயே. என் வேண்டுதலை சீக்கிரமாவே நிறைவேற்று தாயே. ராமு, மனிதாபிமானமோ மற்றவங்களை நேசிக்கிற தன்மையும் மறைஞ்சிக்கிட்டு வர இந்த உலகத்துல உன் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தி இருந்தாலும் அவளோட பொண்ணு உனக்கு தங்கச்சின்னு பெருந்தன்மையா அவ ஊனம் குணமாகறதுக்காக இப்படி உன்னையே வருத்திக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பொழுது சாஞ்சிடுச்சு, உன் பிரார்த்தனையை முடிச்சிட்டு வாப்பா போலாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் உன் கருணையை எதிர்பார்த்து தான் என் பிரார்த்தனையை செஞ்சு முடிச்சிருக்கேன். என் தங்கச்சி ஏமாவை சீக்கிரமே குணப்படுத்து தாயே. சர்வமங்கள மாங்கல்யே சர்வ சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பேகி கௌரி தேவி நாராயணி நமஸ்துதே.
ராமு, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் உன் தங்கச்சிட்டு கொடு. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றிங்க சாமி. ம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம வாழ்க்கை. காட்டுவாசில இருந்து பேய் பிசாசு வரைக்கும் ஆளாளுக்கு நம்ம வாழ்க்கைய ஏலம் போடுறாங்கப்பா. ஏலம் போட்டாலும் சரி கோலம் போட்டாலும் சரி நாம அந்த சாவிய எடுக்காம போறதில்ல. சாவி எடுத்து என்ன பண்ண போறோம்? காது குடையவா போறோம்? புதையல் எடுக்க போறோம்னு சொல்லு. சிம்பாலிக்கா சொன்னா உனக்கு புரியாதடா. புதையல் எடுக்கிறதுக்காக தான் அவ அப்படி சொன்னா. ஐயோ ஐயோ, அவ சொன்னது எனக்கு தான் புரிஞ்சது. அடங்கடி அறிவு களஞ்சியமே. ஏய், சும்மா அவ கூட கதை பேசாம வாடி. ஐ குளம். ஆமா, அது குளம் தான். அதுக்கு இப்ப என்ன? ஏதோ வருஷ கணக்கா குளிக்காதவன் குளத்தை பார்த்த மாதிரி சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிக்கிற. அந்த ஆண்டவன் உனக்கு அறிவுங்கிறத அடையாளத்துக்கு கூட வச்சு படைக்கலையா? பேச்சு மட்டும் பெரிய வித்வான் மாதிரி பேசுற. நாம எல்லாரும் தானே சாவி இருக்கிற மண்டவோடு இந்த குளத்துல தான் இருக்குன்னு மந்திர புக்ல பார்த்தோம். அது எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி மறந்து போச்சு? ஹலோ, கொஞ்சம் அடங்குறீங்களா? சாவி வச்சிருக்கிற மண்டவோடு இந்த குளத்துல தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும். இவன் ஹையா குளம்னு மொட்டையா சொன்னதுனால இது சாவி இருக்க குளம் இது கூட தெரியாம பேசுறானேன்னு நினைச்சு கொஞ்சம் வார்னேன். பாவி பையன், பிளேட்டை எப்படி திருப்பினா பாத்தியா? இவன் மனித பிறவியே இல்லடி. இவன் பிறவிய பத்திலாம் ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்ல. வாங்க சாவி எடுக்கலாம். ஆமா ஆமா, என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ண டைமே இல்ல. வாங்க போய் சாவி எடுக்கலாம். நெல்லு. சாவி எடுக்கிற நோக்கத்தோட யாராவது குளத்துக்குள்ள இறங்குனீங்க, அவ்வளவுதான், காலி பண்ணிடுவேன். ஒழுங்கா திரும்பி போங்க. இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுறவங்க நாங்க கிடையாது. சாவி எடுக்காம நாங்க போக போறதும் கிடையாது. வாங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க.